அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், காம்புள்ள கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. எங்களுக்கு இன்றைக்கி மீடியம் சைஸ் தான் கிடச்சதுன்னு அதை எடுத்துருக்கோம். பெரிய சைஸ் காம்புள்ள கத்திரிக்காய் இருந்ததுன்னா நீங்கள் அதை இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு தொடச்சி வச்சுருக்கோம். இப்போது இந்த எல்லா கத்திரிக்காயையும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கையில் லைட்டாக எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாதிரி கத்திரிக்காய் ஃபுல்லுத்துக்கும் நம்ம எண்ணெயை அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கத்திரிக்காயை இப்போ அடுப்பில் போட்டு சுட்டு எடுக்க போகிறோம். சுட்டு எடுத்து இந்த ரெசிபி பண்ணுறது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சுட்டு பண்ணுறதுக்கு தோலில் ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஈஸியாக அந்த தோல் வெந்து வரும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு கத்திரிக்காவாக போட்டு சுட்டு எடுக்க போகிறோம். கத்திரிக்காவோட தோல் எல்லாமே நல்லா சுட்டு வரணும் தான் நம்ம ஆயிலெலாம் அப்ளை பண்ணி வச்சோம். எங்கள்கிட்ட அந்த மாதிரி சுடுற ஸ்டாண்ட் இல்லை. அதனால் நாங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ஃப்ளேம்லேயே காட்டிட்டு இதை சுட்டு எடுத்துக்கிறோம். மொத்தமாக எல்லா கத்திரிக்காயும் சுட முடியல. அதனால் ஒரு கத்திரிக்காவாக சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டு சுட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக தோலெல்லாம் நல்லா வெந்து வரும். ரெடியாகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 3 கத்திரிக்காவையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு சுடணும். பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லா வெந்து வந்திருக்கணும். திருப்பி விட்டு இதே மாதிரி சுட்டு எடுக்கணும். தோலில் இந்த அளவுக்கு நல்லா கருப்பாக சுட்டு வந்திருக்கு. இப்போ இது வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கத்தியை வச்சு பாருங்கள். உள்ளே லைட்டாக குத்தி பாருங்கள். நல்லா உள்ளே வரைக்கும் போயிட்டு வருது பாருங்கள். உள்ளதெல்லாம் அருமையாக வெந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இந்த தோல் எல்லாத்தையும் நம்ம உரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் ஆறட்டும். கத்திரிக்காய் சுட்டது ஆறுறதுக்குள்ளே நம்ம வறுக்க வேண்டியதை வறுத்தரைச்சி எடுத்துக்க போகிறோம். கடாயில் ஒரே ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு பீஸ் கட்டி பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே பெருங்காயம் பொரிஞ்சு வரட்டும். பெருங்காயம் பொரிஞ்சாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், 2 வரமிளகா. நீங்கள் எடுத்துக்கிற கத்திரிக்காவை பொறுத்து பார்த்துட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்துட்டு வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. பருப்பெல்லாம் செவக்க வறுபடட்டும். மிளகாயும் ரோஸ்ட் ஆகட்டும். அது வரைக்கும் வறுத்துப்போம். பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டு வந்ததும் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் இப்போயே ஆட் பண்ணிவிடுவோம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் சேர்த்து கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். வதக்குனது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். பருப்பு வறுத்ததெல்லாம் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சாச்சு. ஆறுறதுக்குள்ளே இங்கே கத்திரிக்காயும் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துடுது. மெதுவாக இதோட காம்பை பிடிச்சுட்டே தோல் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கையில் சுட்டுச்சுன்னா கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை லைட்டாக தொட்டுட்டு இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்துக்கோங்க. நல்லா சுட்டாலே இந்த மாதிரி தொட்டோன்னே வந்துடும். ஒரே ஒரு கத்திரிக்காய்க்கு மட்டும் எடுத்து காட்டுறோம். இதே மாதிரி நம்ம சுட்ட 3 கத்திரிக்காய்க்கும் தோலை ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். தோலை அருமையாக உரிச்சு எடுத்தாச்சு. பர்ஃபெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு உரிக்கணும். இதே மாதிரி மீதி 2த்துக்கும் நம்ம தோலை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 3 கத்திரிக்காய்க்கு தோல் எடுத்து காம்பை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கத்தியை வச்சு இதை கட் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காயில் சம்டைம்ஸ் உள்ளே பூச்சியெல்லாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு பாருங்கள். உள்ளே செக் பண்ணிக்கலாம். பூச்சி இருக்கான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. 3 கத்திரிக்காயும் செக் பண்ணியாச்சு. எதுலேயுமே பூச்சி இல்லை. அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் கட்டி பெருங்காயத்தையும் வரமிளகா புளி 3ஐயும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வறுத்தது எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். வரமிளகா பெருங்காயம் புளியை ஒரு சுற்றியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம மீதி வறுத்தது எல்லாத்தையும் இந்த பருப்பு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை மட்டும் நம்ம ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடரை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். கையை வச்சே முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அரைஞ்சி வரதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். முழுசாக போடுறத விட இந்த மாதிரி லைட்டாக கையை வச்சு மசிச்சு விட்டுட்டு இப்போ இதில் சேர்த்துப்போம். கத்திரிக்காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா கெட்டியாக தொகையெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தொகையில் அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு.
2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் தாளிக்கிறதுக்கு. நல்லெண்ணெயிலே தாளித்து பண்ணால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம், வறுத்தரைக்கும் போதே பெருங்காயம் போட்டோம். தாளிக்கும் போது போட்டால் கொஞ்சம் வாசனைக்காக தான் போடுறோம். எங்கள்கிட்ட கருவேப்பிலை இல்லை. இந்த டைமில் நீங்கள் கருவேப்பிலை இருந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தாளித்ததை அப்படியே நம்ம இந்த தொகையில் ஆட் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் வாசனையோடு அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த தொகையல் கத்திரிக்காயில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. சுட்டு செஞ்சனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சுட சுட சாதத்தில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்புமா எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக எல்லாருமே கத்திரிக்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் டக்குன்னு வறுத்துட்டு கத்திரிக்காவையும் சுட்டு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.